போயிடுவாங்களா, அந்த மாதிரிலாம் இன்னைக்கு யாரும் கல்யாணம் பண்றது கிடையாதுங்க. எங்க ஆளுங்க எல்லாம் சச்சின் டெண்டுல்கர் தான். ஒவ்வொரு முறையும் செஞ்சுரி அடிக்கிறவங்க 100 பொண்ணை பார்க்கறான், பிடிக்கலன்ட்டு. அவனுக்கு மனசுக்கும் முகத்துக்கும் பிடிச்சி, அதாவது அகம்புறம் எல்லாம் பிடிச்சா மட்டும் தான் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க ஐயா. பையன் மட்டும் கிடையாது, எங்க பெண்கள்லாம் சானியா மிர்சா வந்த பந்த திருப்பி அப்படியே அனுப்புவாங்க. பிடிச்சா மாப்பிள்ள, பிடிக்கலன்னா மாப்பு நீ இல்ல, புரியுதுங்களா? பிடிச்சா மாப்பிள்ள, பிடிக்கலன்னா மாப்பு நீ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க ஐயா. இன்னைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நிச்சயமா நல்லபடியா தாங்க ஐயா போயிட்டு இருக்கு. இதுக்கு நான் அடுத்த சுற்றுல என்னுடைய சர்வேவெல்லாம் சொல்றேன், நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல என்னென்னலாம் புனிதம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஐயா. கல்யாணம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம்னா காதல் பண்ணிக்கிட்டு உடன்போக்கு நிகழ்த்துதல், நம்ம அகநானூறு புறநானூறு எல்லாம் படிப்போம், அதெல்லாம் இல்லைங்க ஐயா. கல்யாணம் மேரேஜ்னா வெறும் பேச்சு கிடையாது. எல்லாரும் கேட்டிருப்பீங்க, சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க. அப்பா அம்மா சகோதரன் சகோதரி உற்றார் உறவினர் நண்பர் இவங்க எல்லாம் சந்தோஷமா மனம் கலந்து செஞ்சு வைக்கக்கூடியதுதான் திருமணம். அததான் அழகா பாடினா, மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு இல்ல, ரமேஷ் பாண்டிஸ்வரி அக்கா சாரோட வில்லேஜ் போய் அக்கா நல்லா கேட்டுங்க அக்கா, சாரோட வில்லேஜ் போய் கல்யாணம் பாருங்க ரமேஷ் பாண்டிஸ்வரி அக்கா. சாருக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது அவங்க அப்பா வந்தவங்களெல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அவருடைய உள்ளமெல்லாம் வெள்ளமா இனிமையா வரவேற்றாரே, அந்த மாதிரி வாங்க வாங்க என்று சொல்லணும், சொல்லி சொல்லி வாயும் வலிக்கணும், வந்தவங்க வயிறு நிறையணும், வந்தவங்க வாழ்த்து சொல்லணும். ஒரு நாள் கூத்து என்றுதான் இந்த கல்யாணத்தை உனக்கு யாரு சொன்னது? ஒரு நாள் கூத்து என்றுதான் இந்த கல்யாணத்தை உனக்கு யாரு சொன்னது? திருநாள் பார்த்து வந்தது இந்த கல்யாணத்தை திருக்குறள் அன்று சொன்னது. திருநாள் பார்த்து